மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கிவிட குணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாரத்தின் முதல் நாளிலே நாம் சபையாக ஒன்று சேர்ந்து தேவனை தொழுது கொள்வது என்பது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறதான மிக பெரிதான ஸ்லாக்கியம். ஆகையினாலே நாம் நன்றி உணர்வோடு மகிழ்ச்சியோடு முழுமனதோடு ஆவியோடு உண்மையாக அவரை நாம் தொழுது கொள்வோம். தூக்கமாக ஒரு பாடலை நாம் தெரிந்து கொள்வோம். சகோதரர்களை அன்போடு அழைக்கின்றோம். கலங்கிடாதே நீ திகைத்திடாதே, காக்கும் முன் தேவன் நான் என்றாரே. கலங்கிடாதே, கவலையால் உள்ளம் கலங்கி போனாலும் கண்ணீரே உந்தன் உணவானாலும். கவலையால் உள்ளம் கலங்கி போனாலும் கண்ணீரே உந்தன் உணவானாலும். கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் கரம் பிடித்தே உன்னை நடத்திடுவாரே. கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் கரம் பிடித்தே உன்னை நடத்திடுவாரே. அலைகள் மோதி படகு அசைந்தால் அமைதி தரவே வந்திடுவார். அமைதி தரவே வந்திடுவார். கலங்கிடாதே நீ திகைத்திடாதே, காக்கும் முன் தேவன் நான் என்றாரே. கலங்கிடாதே. முதலாவது துதி ஜபத்தை ஏறெடுக்கும்படியாக சகோதரர் ஒருவரை அன்போடு அழைக்கின்றோம். ஜபம் செய்வோம். துதியில் மத்தியில் வாசம் செய்கிற தூயாதி தூயவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற எங்கள் தூய பிதாவே, நீர் கொடுத்த இந்த புதிய மனமகிழ்ச்சி நாளுக்காக ஸ்தோத்திரம் பிதாவே. இந்த வாரத்தின் முதல் நாளிலேயும் கூட உம்மை நோக்கி துதிக்கும்படியாகவும் உம்மை தொழுது கொள்ளும்படியாகவும் கூடியிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை யாருக்காக ஜெபிக்கிறேன் பிதாவே, யாவரையும் ஆசீர்வதியும். இந்த நாளிலும் கூட இந்த தொழுகையிலே நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபங்களையும் பாடுகிற பாடல்களையும் வாசிக்கிற வசனங்களையும் கேட்கப் போகிற உம்முடைய தேவ செய்திக்காகவும் ஜெபிக்கிறேன் பிதாவே. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும், எங்களை பலப்படுத்தும். இந்த தொழுகையை சுகந்த வாசனையாக அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும் பிதாவே. தொடர்ந்து எங்களை பரிசுத்த ஆவினாலே நிரப்பும், எங்களை வழிநடத்தும், ஆசீர்வதியும். இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்தி தேவனை தொழுது கொள்ள அன்போடே வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, தேவனை தொழுது கொள்வது இந்த காலத்தில் குறிப்பாக ஒரு பெரிய பாக்கியமாக நாம் பார்க்கணும். பல தேசங்களிலே இன்றைக்கெல்லாம் கதவுகள் மூடப்படுகிறது. தேவனை தொழுது கொள்வதற்கு ரொம்ப நெருக்கடியெல்லாம் வருது. நாம் ரொம்ப சுலபமாக இயல்பாக தேவனை தொழுது கொள்கிற பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். இதுக்காகவே நம்ம முதல்ல தேவனுக்கு நன்றி சொல்லணும். விசுவாசியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒருவர் அந்த விசுவாசத்துக்காகவே சோதிக்கப்படணும் அப்படின்னா எப்படி இருக்குது? ஒருத்தர் நல்ல விசுவாசியாக இருக்கிறார், அவர் தேவனாலே மிகப்பெரிய நன்மைகளை பெறுகிறார், மலைகளை தகர்க்குகிறார், கோலியாத்தை வீழ்த்துகிறார், அப்படியே ஒரு வெற்றி வாழ்க்கையை வாழுகிறார். என்னென்னா உங்கள் விசுவாசமானது உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்போ தோல்வி, கஷ்டம், சோதனை, துன்பம் எதுவுமே வராத ஒரு லைஃபாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம்னா தப்பு. அப்படி ஒரு வாழ்க்கை இல்லை. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகவும் தேவனிடத்திலே விசுவாசத்தை இன்னும் வளர்த்து கொள்பவர்களாகவும் முயற்சியில் இருந்தால்
சோதனைகளை சந்தித்தாக வேண்டும். இப்போது கல்வி விஷயத்தில் ஒருவர் வெற்றி பெற்றார்னா எப்போ சொல்லுவோம்? அதை பள்ளியில் சேர்ந்த உடனே, கல்லூரியில் சேர்ந்த உடனே இல்லையே, பரீட்சை எழுதி முடித்த உடனே தானே சொல்லுவோம். அந்த ரிசல்ட் வருமில்ல, அப்போ தானே சொல்லுவோம், ஓ இவர் பெரிய வெற்றி பெற்றிருக்கிறார், இவர் முதல் மாணவராக வெற்றி பெற்றிருக்கிறார், இவர் நாட்டிலே முதல் மதிப்பெண் பெற்றிருக்கிறார். அப்போது ஒரு சோதனையை கடந்த பிறகு தானே சொல்கிறோம். அது மாதிரி தான் விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய விசுவாசமானது சோதிக்கப்பட வேண்டுமா? ஏன்? ஒரு பதில் 1 பேதுரு 1 அதிகாரம் 7 அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ரொம்ப முக்கியமான விஷயம். இதை ஒருத்தர் மனசில் வச்சுக்கிட்டார்னா, நான் சோதிக்கப்படுகிறேன் அப்படின்ற விஷயத்தை சோர்வா அல்லது தேவன் மீது ஒரு கோபமா வெறுப்பா நினைக்கவே மாட்டார். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் சோதிக்கப்படும் பொழுது, ஒரு கஷ்டம் வரும் பொழுது உடனே நம்ம அப்படி தேடி பார்க்குறோம், என்ன காரணம்? இல்லையே, நான் ஒன்றும் தப்பு பண்ணலையே. உடனே நம்ம ஏன் கடவுள் இப்படி என்ன சோதிக்கிறார் அப்படின்றோம். விசுவாசமானது சோதிக்கப்படக்கூடிய ஒன்று தான். faith has to be tested. இது முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே எப்படி கம்பேர் பண்ணுறாருன்னா, அழிந்து போகிற பொன். இன்றைக்கி அதை சொல்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, பயமாகவும் இருக்குது. ஏன்னா பொண்ணோட விலை, இந்த தங்கத்தோட விலை பாருங்களேன், ராக்கெட் வேகத்தில் பறந்துக்கிட்டே போகுது. போன ஆண்டுக்கும் இந்த ஆண்டின் தொடக்கத்துக்கும் பார்க்கும் பொழுது அப்படியே 100% அந்த தங்கமானது விலை அதிகமாக மாறிப்போச்சு. இப்போ ஆனால் அது அழிந்து போகிற பொன் தான். அதில் ஞாபகம் வச்சுக்கணும், அழிந்து போகிற பொன். அது உலைகளத்தில் நன்றாக சுடப்பட்டு, அது கொதி நிலையை தாண்டி வைக்கப்பட்டு, கசடுகள்லாம் நீக்கப்பட்டு, அது இன்னும் மின்னும்படியான பொன்னாக, சுத்த பொன்னாக அதை மாற்றுவதற்கு அதுக்கு ஒரு சோதனை களம் இருக்கிறது, அதுக்கு ஒரு உலைகளம் இருக்கிறது. அது மாதிரி விலையேற பெற்ற, அதை விட விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசமானது சோதிக்கப்பட வேண்டும். இதற்காக ஒரு சம்பவத்தை நம்ம போய் பார்க்க போகிறோம். ஆனால் பொதுவாகவே இந்த விசுவாசத்துக்கான சோதனை அப்படின்றதுக்கு இந்த சம்பவத்தை நம்ம பார்க்க மாட்டோம். பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம் 13 முதல். இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்துக்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் அவரிடத்துக்கு போனார்கள். இயேசு திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சுஸ்தமாக்கினார். சாயங்காலம் ஆனபோது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். அவர் தனிமையாக இருக்க போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு திரளாக கால்நடையாக வந்தார்களாம். அவர் திரளான ஜனங்களை பார்க்கிறார். அவர்கள் தேவைகளை, குறிப்பாக வியாதியை சுகமாக்கும் முக்கியமான தேவையை சந்திக்கிறார். அப்படியே சாயங்காலம் ஆகுது. பொதுவாக 6 மணிக்கெல்லாம் யூதர்கள் சாப்பிட்ருவாங்க. அப்போ பார்க்குறாரு, இவ்வளோ பேர் இருக்கிறாங்களே, இவங்க எல்லாருக்கும் நம்ம உணவளிக்கலாம் என்று சொல்கிறார். மனதுருகுகிறார் அவர்கள் மேலே. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் மேலிருக்கும் துன்பத்தையும், நம்ம உள்ளிருக்கும் துன்பத்தையும், நம் மேலிருக்கும் தேவைகளையும், நம் உள்ளிருக்கும் தேவைகளையும் கவனிப்பார், துல்லியமாக கவனிப்பார். இன்றைக்கு உங்கள் தேவைகளை சொன்னால் கூட புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாங்களே அப்படின்னு உங்களுக்கு ஒரு கவலை இருக்கலாம். ஆனால் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோ உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்தவராக நம் உள்ளிருக்கும் ஏக்கமான தேவைகளை எல்லாம் அறிந்து அவர் மனதுருகி நமக்கு உதவி செய்யக்கூடியவர். அப்போது சீடர்களிடத்தில் சொல்கிறாரு, இவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கலாம். ஆனால் முன்கூட்டியே அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஐயா சாயங்காலம் ஆயிடுச்சு, இவங்கெல்லாம் நீங்கள் அனுப்பி விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அவங்க அருகில் இருக்கிற கிராமங்களுக்கு போயிடுவாங்க, அவங்க சாப்பிட்ருவாங்க. அப்போது ஆண்டவருக்கும் இவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும்னு தெரியுது, சீடர்களுக்கு ஆகாரம் சாப்பிடும் நேரமும் தெரியுது. ஆனால் இந்த இடத்துல அந்த தேவையை பூர்த்தி செய்வது எப்படி அப்படின்ற விஷயம் மாத்திரம் இவங்களுக்கு தெரியலை.
நார்மலாக நம்மளை மாதிரி என்ன யோசிக்கிறாங்கன்னா, அனுப்பிட்டோம்னா சீக்கிரம் அவங்க போய் வீட்டில் சாப்பிட்ருவாங்க, ஏதாவது ஒரு வகையில் அவங்க சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்றாங்க. ஆனால் இப்போ தான் அந்த அப்போஸ்தலர்களுக்கான ஒரு சோதனை தொடங்க ஆரம்பிக்கிறது. ஆண்டவர் என்ன சொன்னார்? 16, இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அவங்கள அனுப்பணும் அப்படின்னு ஒரு பர்மிஷன் கேட்ட சமயத்தில் அவங்கள அனுப்பாதீங்க, அவங்க போக வேண்டாம், அவர்களுக்கு நீங்களே ஆகாரம் கொடுங்கள். ஆச்சரியமாக இருக்குல்ல? யோவான் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். இவர்களுக்கு சாப்பிட கொடுக்க வேண்டும் என்றார். பிலிப்புவை அந்த நேரத்தில் அழைத்திருக்கிறார். நம்ம இப்போ யோவானில் அதை படிச்சுட்டு இருக்கோம். இவங்களுக்கெல்லாம் நம்ம சாப்பாடு கொடுக்கணும்பா, எங்கே வாங்கலாம்? அந்த கொள்ளலாம் அப்படின்றது நம்ம சொல்கிறதா இருந்தால் எங்கே வாங்க, இவங்கெல்லாம் சாப்பாடு எங்கே வாங்கலாம்? இப்போ நம்ம கூட சொல்லுவோம் இல்லையா, ஒரு 5 பேருக்கு சாப்பாடு இருக்குது, ஆனால் பார்த்தா ஒரு 20 பேர் ஆயிட்டாங்க இல்லையா, இப்போ சாப்பாடு உடனே வாங்கிட்டு வந்துடலாமா? எங்கே வாங்கலாம்? உடனே பக்கத்தில் எங்கே இருக்குது? அதே போல் ஆண்டவர் கேட்குறார். அந்த சூழ்நிலைக்குள்ளே என்ன பேசணுமோ அதான் பேசுகிறார். ஆனால் 6ஆம் வசனம் கவனிங்க. தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி. ஏன் அந்த நேரத்தில் திரளான ஜனங்கள் எதிரில் இருக்கும் பொழுது உணவு தேவையை பூர்த்தி செய்வதற்காக ஆண்டவர் தாம் செய்ய போகிறார், அவர்களுக்கு அந்த உணவை கொடுக்க தான் போகிறார். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் பிலிப்புவை சோதிக்கும்படி, அப்படியே அந்த மொத்த அப்போஸ்தலர்களையும் சோதிக்கும்படியாக நீங்கள் சாப்பாடு ஏற்பாடு பண்ணுங்கன்றார். இந்த சம்பவத்துக்கு முன்னால் தான் இவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே இஸ்ரவேலுக்குள்ளே ராஜ்யத்தை பற்றி போதிக்க அனுப்பப்பட்டார்கள். பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை பெற்றுக்கொண்டார்கள். இவர்கள் அற்புதங்களை எல்லாம் செய்தார்கள். அந்த மகிழ்ச்சியோடு வந்து ஆண்டவர்கிட்ட ரிப்போர்ட் வேற பண்ணாங்க, இந்த அற்புதம், இந்த அதிசயம் எல்லாம் நடந்தது ஐயா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ ஒரு சூழ்நிலை வருகிறது, இவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிற ஒரு இடத்துல அவர்களால் இதோ நான் அற்புதமாக, ஆச்சரியமாக, அதிசயமாக, தேவ ஒத்தாசையினாலே இதை பூர்த்தி செய்யலாமே அப்படின்ற ஒரு வார்த்தையை அவங்க சொல்லலை. விசுவாசிகள் எல்லா நேரமும் ஒரே அளவில் விசுவாசியாக இருக்கிறோமா? அப்படி இல்லை. ஒரு நேரம் நல்ல விசுவாசமாக இருக்கிறோம், தெரிகிறோம், பேசுகிறோம். ஆனால் இன்னொரு நேரம் ஒரு நெருக்கடி வரும்போது, ஒரு சோதனைக்குள்ளே நாம் நெருக்கப்படும் பொழுது அங்கே நாம் விசுவாசின்றதையே மறந்துடுறோம். விசுவாசமான வார்த்தைகளை பேச முடியாமல் விட்டு விடுகிறோம். இன்னும் சொல்ல போனாக்கா அவிசுவாசமாக பேச ஆரம்பிச்சிடுறோம். இவங்க அப்படி தான் பேசுகிறாங்க. 7வது வசனம். பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவனுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். எங்கே கொள்ளலாம், எங்கப்பா வாங்கலாம் அப்படின்னா, 200 பணத்துக்கு ஆகாரம் வாங்கினாலும் கூட இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு ஆளுக்கு கொஞ்சம் புட்டு கொடுத்தாலும் நம்ம பூர்த்தியாக கொடுக்க முடியாதுயா, இதனால் வாய்ப்பு இல்லைன்றார். முதல்ல சொல்கிறாரு போதாது. இந்த போதாது அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்மெல்லாம் பயன்படுத்துவோமா? ரொம்ப பயன்படுத்துவோம். இவ்வளோ தான் இருக்குது, எப்படி இதை செஞ்சு முடிக்கிறது? இது போதாதே, என்கிட்ட இருக்கிறது போதாது, என்னுடைய கையிருப்பு போதாது, என்னிடத்துல இருக்கிற நன்மையை கொண்டு நான் இதை செய்து முடிக்க முடியாது, அதனால் போதாது. தேவன் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை பார்த்தா கூட எனக்கு இதெல்லாம் போதாது அப்படின்னு தான் தோணுது. அப்போ ரொம்ப நம்மளை மாதிரியே ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, போதாது. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் சூழ்நிலைப்படி ஒரு சரியான வார்த்தையாக தான் பிலிப்புக்கு நியாயமாகவே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இயேசு அங்கே ஒரு அற்புதத்தை செய்யத்தான் போகிறார். அற்புதம் செய்யும் ஆண்டவர் மீது அந்த சூழ்நிலையை தாண்டி இவர்களால் விசுவாசிக்க முடியவில்லை. இவர்கள் விசுவாசித்திருக்க வேண்டும். ஆண்டவர் என்ன எதிர்பார்த்து இவங்களுக்கு அடுத்த ஸ்டெப் பேசுகிறாரு? விசுவாசமான வார்த்தையை சொல்லும். விசுவாசமான வார்த்தையை சொல்லிடுவாங்களா? ஆனால் இவங்க சொல்ல மாட்டேன்றாங்க, சூழ்நிலையை மட்டும் விவரிக்கிறாங்க. நல்ல கவனிங்க, நாம் ஒரு சோதனைக்குள்ளே சிக்கும் பொழுது நம்ம பார்வை ரொம்ப அதிகமாக எது மேலே இருக்கும்னா சூழ்நிலை மேலே தான் இருக்கும். என்ன இன்னும் மோசமாக போதே, இன்னும் நிலைமை மோசமாக போதே, இப்படியே போச்சுன்னா என்ன, ஆரம்பத்திலேயாவது ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம், ஆனால் இப்போ நிலைமை ரொம்ப மோசமாக போகுது அப்படின்னு நம்ம பேசுவோம். 8:9 யோவான் 6ஆம் அதிகாரம். அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும்
சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். சில நேரங்களில் செய்வது அறியாமல் அப்படியே ஒரு தபிப்பில் இருக்கும் பொழுது எதையாவது பேசுவோம். இந்த உளர்றதுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி பண்ணுவோம். பாருங்களேன், 200 பணத்துக்கு வாங்கி கொஞ்சம் கொடுத்தாலும் போதாதுன்னு பக்கத்தில் ஒருத்தர் சொல்கிறார். இன்னொருத்தர் என்ன சொல்கிறார், ஏதோ சின்ன பையன் கையில் பாருங்களேன் ஒரு 5 அப்பம் 2 மீன் இருக்கிற மாதிரி தெரியுது, அவன் கட்டிட்டு வந்திருக்கிறான் போல, அவன் கையில் இருக்குது, அதனால் இது எம்மாத்திரம்ன்றார். முதல்ல இதை காட்டுறதுக்கு அவர் கொஞ்சமாவது யோசிச்சிருக்கணும். காட்டிட்டார், இப்படி இருக்குன்றதை காட்டிட்டார். ஆனாலும் என்ன சொல்லி முடிக்கிறாரு, இது எம்மாத்திரம். அப்போ நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளுக்கு முன்னாலே அதில் ஒரு சோதனை வரும் பொழுது இந்த 2 வார்த்தைகளுக்கு நடுவில் நாம் இருக்கிறோம். ஒன்று போதாதுன்னு சொல்லி முடிச்சிடுறோம், இன்னொன்று இருக்கிறது எம்மாத்திரம் என்று சொல்லுகிறோம். அப்போ நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் ஒரு சவால் வரும் பொழுது, ஒரு பெரிய தேவை முன்னால் நிற்கும் பொழுது, அதுக்கு முன்னால நம்ம கையிருப்பை நம்ம பார்க்கிறோம். ரொம்ப நியாயம்தான். ஆண்டவரே சொன்னார், ஒரு வீடு கட்டுறீங்கப்பா, நீங்கள் அதுக்கு திட்டம் போட்டு எவ்வளவு செலவாகும் என்பதையெல்லாம் பார்த்து தானே நீங்கள் செய்வீங்க அப்படின்னு ஒரு இடத்துல சொன்னாரா இல்லையா? அப்போ நம்ம இயல்பாகவே ஒரு வேலையை செய்து முடிக்கணும்னா, ஒரு சவாலை நாம் செய்து முடிக்கணும்னா, நம்ம கையில் என்ன இருக்குது, நம்ம பலம் என்னன்றது பார்க்கறது நியாயம்தான். ஆனால் அப்படி பார்த்த உடனேயே தேவ பலத்தின் மேல் விசுவாசம் வைக்கணும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற விசுவாசத்தில் நாம் அதை ஜெயிக்க புறப்பட வேண்டும். அன்பான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு பொருளாதார ரீதியாக உலகம் ரொம்ப நெருக்கடிக்குள்ளே தான் போகுது. அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கிறது, கொஞ்சமாக சம்பாதிக்க வேண்டியிருக்கிறது, அல்லது அதிகமாக சம்பாத்தியம் பண்ணாலும் கூட அதிகமாக செலவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது. நம் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வது என்பது ரொம்ப சவாலாக இருக்குது. அதுலேயும் திடீர்னு ஒரு பெரிய ஒரு விஷயம் வருது, ஒரு வீடை கட்டி முடிக்கணும், ஒரு திருமணம் செஞ்சு முடிக்கணும், ஒரு பெரிய வேலைக்காக வெளிநாட்டுக்கு பயணமாகணும், அதுக்கு ஒரு பெரிய செலவு இருக்குமே. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அது வாழ்க்கையில் ரொம்ப பெரிய திருப்பு முனை சவாலாக இருக்கும். அதுக்கு முன்னால் நிற்கிற ஒரு ஆள், இது எம்மாத்திரம், இது போதாதே அப்படின்னு தானே சொல்லுவார். அந்த சமயத்தில் ஆண்டவர் என்ன செய்தார்? 10ஆம் வசனம், இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாக இருந்தது. பந்தியிருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராக இருந்தார்கள். புருஷர்கள் 5000 பேர், அப்படியே பெண்கள், அப்படியே குழந்தைகள் போட்டுக்கோங்களேன், ஒரு 15000 பேராவது இருந்திருக்க வேண்டும். ஒரு 10-12,000 பேராவது இருந்திருக்க வேண்டும். 11ஆம் வசனம், இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தியிருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். ஆண்டவர் இயேசு அதை ஸ்தோத்திரம் பண்ணி, 5 அப்பம் 2 மீன் இருந்தது இல்லையா, அந்த கொஞ்சத்தை, போதாது என்கிற அந்த அளவை, எம்மாத்திரம் என்ற அந்த அளவை அவர் ஸ்தோத்திரம் பண்ணி ஆசீர்வதித்தாராம். இப்போ நம்ம என்ன பாடம் கற்றுக்கிறோம்னா, இவ்வளவு தான் இருக்குது, இதை கொண்டு நான் என்ன செய்ய முடியும், இதுதான் போதாதே, இது எம்மாத்திரம் இந்த வேலையை செய்து முடிக்க. உடனே நம்ம என்ன பண்ணணும், இங்கே இருக்கிற சம்பவத்தின்படி நம்ம என்ன செய்யணும், அதை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து, தேவனே நீர் இதை ஆசீர்வதியும். 5 அப்பம் 2 மீன் மாதிரி தான் இது இருக்குது. இப்போ 12,000 பேர் 15,000 பேருக்கு செய்வதை போல ஒரு சவால் பெருசாக எங்களுக்கு முன்னால் இருக்குது. நீர் இதை ஆசீர்வதியும். அதை ஆசீர்வதிப்பார். அதை எல்லாரும் திருப்தியாக எடுத்துக்கொள்வார்கள். அந்த வேலையை நாம் செய்து முடிப்போம். பிறகு நாம் அதை மீதியானதை கூட எடுத்து நம்முடைய கையில் வைப்போம். இப்போ நல்லா பாருங்களேன், 5 அப்பம் 2 மீன் ஒரு சின்ன கூடையில் இருந்ததா வச்சுக்குவோமே. மீதியானதை எடுத்தாங்க இல்லையா, அது எவ்வளோ எடுத்தாங்க? 12 கூடை எடுத்தாங்களாம். அப்போ நம்ம இடத்துல இருக்கிற எம்மாத்திரம் போதாதுன்னு நினைக்கிற ஒன்று தேவன் ஆசீர்வதிப்பாரானால் அது அந்த வேலையை செய்து முடித்த பிறகு கூட 12 மடங்கு மீதி நம்முடைய கையில் இருக்கும்படியாக செய்வார். இது தேவனோட கணக்கு. உலக கணக்கு வேற. உலக கணக்கு பத்தாது, போதாது, நீ முட்டுடு, இந்த வேலையெல்லாம் செய்யாத, நீ ஒன்றுமே பண்ணாத, வேற பக்கமாக போ. உலகத்தின் கணக்கு என்பது வேற, உலகத்தோட பார்வை என்பது வேற. ஆனால் விசுவாசியாக நாம் இந்த சம்பவத்தை பார்த்து கற்றுக்கொள்ளணுமா இல்லையா? நம்முடைய விசுவாசமானது சோதிக்கப்படும்.
தவிர்க்கவே முடியாத மாதிரி நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும். ஆனால் நாம் தேவன் மீது விசுவாசம் வைக்கும்போது, தொடர்ந்து நம்முடைய சவாலுக்கும் சோதனைக்கு நடுவில் விசுவாசம் வைக்கும் பொழுது ஆச்சரியமான காரியங்களை பார்ப்போம், அதிசயங்களை நாம் பார்ப்போம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய காரியங்களை தேவன் செஞ்சிருக்கிறாரு. கொஞ்சம் அப்படி திரும்பி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை. ஆமாம், ரொம்ப பெரிய விஷயம்லாம் தேவன் ஏற்கனவே பண்ணியிருக்கிறாரு. அப்போ இன்றைக்கி ஏன் அப்படியே ஒரு மான் சிங்கத்துக்கு முன்னால் மருண்டு போகிற மாதிரி ஏன் கலங்குகிறோம்? சங்கீதக்காரன் சொல்கிற மாதிரி, ஆத்துமாவே ஏன் உனக்குள் தியங்குகிறாய், ஏன் உனக்குள் கலங்குகிறாய்? அப்படி ஒரு கலக்கத்தில் நீங்கள் இருப்பீர்களானால் நிச்சயமா தேவன் நமக்கான யாவையும் செய்து முடிக்கிறவராக, நம் தேவையை அறிந்தவராக இருக்கிறார். மத்தேயு 6:32 சொல்றாரு, உங்கள் பரமபிதா உங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறார் என்பது ஒரு விஷயம், அவர் நம் தேவைகளை சந்திப்பார் என்பது இன்னொரு விஷயம். அங்கதான் நம்முடைய விசுவாசம் தேவைப்படுகிறது. எபிரேயர் 11:6 என்ன சொல்லுகிறது? அது விசுவாசம்னா என்ன, அதுவும் தேவனுக்கு பிரியமான விசுவாசம்னா என்ன? 2 கோணங்களில் ஆவியானவர் நமக்கு சொல்றாரு. தேவன் ஒருவர் உண்டென்றும் ஒன்று, 2வது தம்மை தேடுபவர்களுக்கு பலன் அளிப்பவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இந்த விசுவாசம் தான் தேவனுக்கு பிரியமான விசுவாசம். ஒரு வார்த்தையை கவனிச்சிங்களா? வேண்டிய மட்டும் கொடுத்தார். அப்போ நம்முடைய தேவை என்னவோ நமக்கு வேண்டிய மட்டும் கொடுப்பவராக நம் தேவன் இருக்கிறார். அடுத்து இன்னொன்று பார்க்கிறோம், அவர்கள் 12 கூடைகள் நிறைய எடுத்து, எப்ப அந்த ஜனங்கள் எல்லாம் சாப்பிட்டு திருப்தி அடைந்த பிறகு. எப்படி இந்த சம்பவம் தொடங்கியது? 200 பணத்துக்கு வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாலும் போதாது, 5 அப்பம் 2 மீன் இருக்கிறது ஏமாத்திரம். அப்படியே இந்த கடைசி காட்சியை பார்க்கும்போது எப்படி இருக்கு? அவர்கள் திருப்தி அடைந்து விட்டார்கள், வேண்டிய மட்டும் கொடுக்கப்பட்டது, மீதியானதை அந்த 12 சீடர்களும் ஆளுக்கு ஒரு கூடையை தூக்க வச்சார். ஏன் தெரியுங்களா? அவங்க இந்த விசுவாசத்தின் பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவன் நமக்கு நம்முடைய விசுவாசத்தின் பாடத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய கையில் அதுக்கான சான்று கொடுக்கிறார். பாருங்க, செஞ்சு முடித்தோம், கர்த்தர் செய்தார், இப்ப என்ன மாதிரியான விஷயமா அழகாக இது செய்யப்பட்டிருக்கிறது பாருங்க அப்படின்னு தேவன் நம்மளை பார்க்க வைக்கிறார். 14 இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு, மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவனான தீர்க்கதரிசி என்றார்கள். ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதா இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலை மேல் ஏறினார். அந்த ஜனங்க திருப்தி அடைந்தாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா இப்படி ஒரு உணவை அவங்க காலத்தில் சாப்பிட்டதே கிடையாது. ஒரு ஆச்சரியமான, ஒரு அதிசயமான ஒரு ஆகாரம் கொடுக்கப்பட்டது வனாந்திரத்தில், அதுவும் பசி நேரம். 5 அப்பம் 2 மீனானது பலுகி பெருகி வந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் நமக்கு கொடுக்கப்படுகிறதாம். ஒரு அற்புதத்தின் ஆகாரத்தை சாப்பிடுகிறோம். ரொம்ப பூரிப்பானாங்க. இவர் மெய்யாகவே ஒரு பெரிய தீர்க்கதரிசி என்று ஆண்டவரை அவர்கள் புகழ்ந்தார்கள். ஆனால் இன்னொன்று பண்ண ஆரம்பித்தாங்க, இவரை நமக்கு ராஜாவாக்கிடலாம், டெய்லி நமக்கு சோறு கொடுத்துருவாரு, நம்முடைய தேவையை இந்த ராஜா நிச்சயமா அதிசயமா சந்திச்சிருவாரு, நம்ம போய் உழைக்க தேவையில்லை, நம்ம ஒன்றுமே கஷ்டப்பட தேவையில்லை, அப்படியே ஒரு இடத்துல இவர் என்ன பேசுகிறாரோ கேட்டுகிட்டே இருப்போம், வேலைக்கு இவர் நமக்கு சோறு கொடுத்துருவாரு. அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. ஆண்டவர் அங்கிருந்து விலகி போனாராம். விசுவாசத்தில் மிகப்பெரிய காரியங்களை தேவன் செய்யும் பொழுது அவரை நாம் என்னவாக விசுவாசிக்கிறோம்? நம்முடைய சரீர தேவைகளை சந்திப்பதற்கான ஒருவராக மட்டும் விசுவாசிக்கிறோமா? இந்த மாதிரி தான் நிறைய கிறிஸ்தவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அங்கே அவங்களோட அவங்களோட சரீர தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மட்டும் ஜெபம் பண்ணுவாங்க. அந்த தேவை பூர்த்தியானதுக்காக மட்டும்தான் அவங்க நன்றி சொல்லிக்கிட்டு மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஆனால் இங்கே நம்முடைய விசுவாசமானது ரொம்ப விலையேற பெற்றது. மற்ற விதங்களில் கூட நாம் சோதிக்கப்படுவோம். அப்பொழுதெல்லாம் நாம் விசுவாசத்திலே உறுதிப்பட வேண்டும். விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசமானது உங்கள் தேவை நிமித்தமாக ஒரு சோதனைக்குள்ளே இருக்கீங்களா? இதை எப்படி செய்து முடிக்க போகிறோம் என்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குள்ளே இருக்கீங்களா? உங்கள் கையில் இருக்கிறது போதாது என்பது உண்மையாகவும் இருக்கலாம், இருக்கிறது எம்மாத்திரம் என்பதும் உண்மையாக இருக்கலாம். ஆனால் அற்புதத்தின் ஆண்டவர், அவர் மேல் நாம் விசுவாசம் வைக்கும் பொழுது, அவரிடத்தில் அந்த கொஞ்சத்தை கொடுத்து விடும் பொழுது, அவர் அதை பலுகி பெருகி திருப்தி அடைந்து மீதியை நம் கையிலே எடுத்து அவரை துதிக்கும்படியாக செய்வார். சிந்திப்போம், ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையும் இரக்கமும் நீதியும் பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, மெய்யாகவே காலத்தில் நாங்கள்
எங்களுடைய பெரிய தேவைகளுக்கு முன்பு இருக்கிறோம். மலை போல் இருக்கிறது, கோலியாத்து போல நிற்கிறது, செங்கடல் போல் எதிரில் காணப்படுகிறது. எப்படி கடந்து போவோம்? எப்படி முடிப்போம்? எப்படி இதை சாதிப்போம்? ஐயோ, இருப்பது போதாதே, இது எம்மாத்திரம் என்று எங்களுக்கு நிச்சயம் தெரியும். ஆனால் அதை அப்படியே உம்முடைய கையில் விட்டுவிடும் பொழுது எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தினாலும் வல்லமையினாலும் நாங்கள் திருப்தி அடையத்தக்கதாக வேண்டிய மட்டும் எங்களுக்கு தருகிற தேவனாக நீர் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் தேவைகளை அறிந்த எங்கள் தகப்பனே, எங்கள் அவிசுவாசங்களுக்காக எங்களை மன்னித்தருளும். இந்த உலகத்தின் உபாயங்களுக்கு பின்னாலே போகாமல் உம்மில் விசுவாசமாயிருக்க எங்களை நிலைநிறுத்தி பலப்படுத்தும்படியாக வேண்டுதல் செய்கிறோம். கேட்டபடி மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசு தம்முடைய சரீரத்தை நமக்காக கிழிக்கு கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். அவருடைய பந்தியை நினைவு கூறத்தக்கதாக நாம் ஆயத்தமாவோம். வழிநடத்தும்படியாக சகோதரர்களை அன்போடு அழைக்கின்றோம். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்பத்திற்காக நாம் ஜெபித்து இதில் பங்கு கொள்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கும் பொழுது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அதற்கு ஒப்பாக இங்கு புளிப்பில்லாத அப்பம் இது வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்பா, நீர் இந்த அப்பத்தை எங்களுக்கென்று ஆசீர்வதித்து தரும்படி விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் கூட அவ்வண்ணமாகவே இதில் செய்யும்படியாக நாம் ஒன்று சேருவோம். தேவன் இந்த ரசத்தை ஆசீர்வதித்து தரும்படி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் செய்யும்படி வந்து நிற்கிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். குற்றமில்லாத மாசற்ற இதோ தகப்பனே, அந்த ரத்தம் எங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் நினைத்து இதில் பங்கு கொள்ளும்படி, பயபக்தியோடு பங்கு கொள்ளும்படி எங்களை உற்சாகப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். இறுதியாக நாம் ஜெபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்வோம். ஜெபிப்போம். கிருபையும் அன்பும் இரக்கமும் நிறைந்த பரம்பிதாவே, உம்மை தொழுது கொள்வது எவ்வளவு பெரிதான ஸ்லாக்கியம். அந்த ஸ்லாக்கியத்தை நீர் இந்த நாளில் எங்களுக்கு தந்தீரே, அதற்காக நன்றி தகப்பனே. நாங்கள் ஜெபித்த ஜெபங்களை நீர் அங்கீகரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கிருபையின் பிதாவே, நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி. அவைகள் எங்களுடைய இருதயத்தில் வைத்து அதன்படி எங்களுடைய வாழ்க்கை மறுரூபமாக நீர் தயவு செய்தல் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் எங்களுக்கு இந்த வாரத்தில் ஆசீர்வாதமாக கொடுத்த வருமானத்திலிருந்து உமக்கென்று கொடுக்க நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக நன்றி. இப்படியாக நாங்கள் கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைவு கூற நீர் தயவு பாராட்டினீர். எங்களுக்காக கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை கிழித்து இரத்தத்தை சிந்தினார். அதை நாங்கள் புசிக்கவும் பானம் பண்ணவும் நீர் தயவு பாராட்டினீர். இப்படியாக தாப்பனே, நாங்கள் ஏறெடுத்த இந்த தொழுகையை நீர் தாமே அங்கீகரிக்க வேண்டுமாகவும் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். தாப்பனே, சுவீனமாக இருப்பவர்களுக்கு உம்முடைய சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளை விடமாக ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும், வழி நடத்தியறலும். இயேசு கிறிஸ்து மூலம் நல்ல பரம்பிதாவே, ஆமென்.